Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 12th Inverse Trigonometric Function Part 3 lecture, my dear students. ஸோ இன்னும் ஒரு லெக்சர் நான் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3 லெக்சர்ல முடிச்சிடலாம்னு நினைச்சேன். பட் இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொஞ்சம் அடி இழுத்துக்கிட்டு போகுது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம பாட்டு வேகா அப்படி சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் எப்போ நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட், ஒரு தியரம், ஒரு லைனுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு டெப்த்தாக தெரியணும். ஸோ அதனால் டைம் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரியலி உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறைய விஷயம் ஃபன்னாக ஜாலியாக லேர்ன் பண்ணலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதில் வந்து டெஃபினிஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏன் இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் படிக்கணும், இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட நேச்சர் என்ன, அது எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்கும், எல்லாமே டெப்த்தாக பார்த்துட்டோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காம்போசிஷன் ஆஃப் ட்ரிகனோமெட்ரிக் அண்ட் இட்ஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், அதுவுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ரிசல்ட்ஸ் இன் ITF, இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுவே நீ ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரில, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 ரிசல்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான ரிசல்ட். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 3 டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 4 வீடியோ கிளப் பண்ணி ஒரே வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், உங்களோட CBSE 12th எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இந்த ரிசல்ட் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். டெஃபினிஷன் வர்றப்ப டெஃபினிஷன்லேயே வந்து இதுக்கான மேக்ஸிமம் மீனிங் நான் சொல்லிட்டேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், நல்லா கூர்ந்து கவனிங்க. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறப்ப ஒரு இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் நான் வந்து டிஃபைன் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து டெப்த்தாக சொல்லியிருந்தேன். இந்தந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க, கிராஃப் அப்சர்வ் பண்ணுங்க, பிரின்சிபல் டொமைன் அப்சர்வ் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் யூஸ் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிசல்ட் அட் -x. அட் -x என்ன, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சைன் ஆஃப் -x என்ன வரும்? நம்ம முன்னாடி கிராஃப்ல பார்த்தோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -sin x ன்னு வந்துரும். அப்படியே மைனஸ், ஏன்னா இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் எந்த வேல்யூ எடுக்கிறேனோ அதே இது நான் இங்கே எடுக்கிறப்ப மைனஸ்ல வந்துடும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சேம் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து நான் டைரக்டா -sin x அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இங்க இன்வர்ஸ், அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x. இது எப்படி, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எடுக்கும்? இதுவும் நான் வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு நடத்தியிருந்தேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா போயிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகே, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x. ஏன் சார் பை மைனஸ் அப்படின்னா இதனுடைய கிராஃப், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி வரும் 0 to π அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மட்டும்தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வரும். இது வந்து சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துருவாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிறப்ப நான் எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலுமே அது வந்து எனக்கு பாசிட்டிவ் மட்டும்தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. அப்போ எனக்கு இதை தாண்டி சேம் வேல்யூ போகிறப்ப நான் டொமைனுக்குள்ளார இழுத்து பிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எடுக்கிற, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் x. ஓகே, அதே சேம் பிஹேவியர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும். இதே மாதிரி ஒரு பிஹேவியர் ஒரு 2 ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2 குரூப்புமே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இப்பயும் நான் உங்களுக்கு வந்து திரும்ப காட்டுறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல்ஸ் டு -sin இன்வர்ஸ் x. அதுவே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல்ஸ் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் x, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மிச்சம் இருக்க மூணுமே சேம் லாஜிக் தான். இதை வந்து பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுமே, ஒரு இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா அதனுடைய பிரின்சிபல் டொமைன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரேஞ்ச், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேஞ்சும் பிரின்சிபல் டொமைன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிராஃப். இந்த 3 லாஜிக்குமே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். குறிப்பாக சைன், காஸ்,
tan my dear students. இது மூணுத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காட் பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துல அவ்வளவா வரல my dear students, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வாங்க my dear students, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சேம் லாஜிக். இப்போ வந்து cos inverse x, secant inverse x, cot inverse x, இது மூணுத்துக்குமே பை மைனஸ்னே வரும். ஏன்னா இது மூணுமே கிராஃப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும் my dear students. ஓகே, அதே லாஜிக் தான் இங்கேயும் my dear students. sin, cosecant, tan இதனுடைய கிராஃப்மே சிமிலராக தான் இருக்கும். ரேஞ்ச் பிரின்சிபல் டொமைன் மட்டும் லைட்டாக மாறுமே தவிர மற்றபடி கிராஃபிக்கல் வியூ பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படிதான் my dear students இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2னா பை மைனஸ்னு வரும் my dear students. அதுவே சைன் இன்வர்ஸ்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/2. இது நமக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் my dear students. Consider the following statements. Sin inverse of -1/√2 minus sin inverse of 1/√2. இது கரெக்ட் my dear students. இப்பதான் பார்த்தோம். இங்க ஏன் சார் பைய போட்டிருக்கீங்க, இந்த பேக் எதுக்கு சார் இருக்கு அப்படின்னா விஷயம் இருக்கு my dear students. அது வந்து கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. இங்க பாருங்க, secant inverse -2, இங்க மைனஸ் my dear students வரும். மைனஸ் எதுக்கு வரும்? sin, cosecant, tan இது மூணுத்துக்கு தான் டைரக்டா மைனஸ் வரும் my dear students. அதுவே வந்துட்டு சீக்கண்ட்ங்கிறப்ப எந்த லாஜிக்ல வந்துருவோம்? அடுத்த குரூப் cos, secant, cot இவங்க எல்லாருக்குமே பை மைனஸ் secant inverse 2. ஓகே my dear students, அப்ப செகண்ட் ஒன் வந்து ராங் my dear students. அப்ப A ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் my dear students, இது சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ்க்குள்ளார ஒரு மைனஸ் வருது அப்படின்னா அந்த மைனஸ் எப்படியா இருந்தாலும் வெளியே போயிடும் my dear students. ஓகே, இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார மைனஸ் இருக்கு, வெளியே வந்துருச்சு. அதுவே இங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x இருக்கு, மைனஸ் இங்க வந்து எக்ஸ்ட்ரா பை ஆட் ஆயிருக்கு, இருந்தாலுமே இந்த மைனஸ் வந்து வெளியே வந்துருச்சு my dear students. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார மைனஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்காது my dear students. எப்படியே வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டுரும். எப்படி நமக்குள்ளாரையுமே நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா டேய் இப்படா அப்படின்னு துரத்தி விடணுமோ அதே மாதிரி தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் my dear students. நெகட்டிவ் உள்ளார வந்தாலே டேய் வெளியே போடா அப்படின்ட்டு துரத்தி விட்டுருது. ஸோ எப்பொழுதுமே இன்வர்ஸ் வந்துட்டு உள்ளார வராது my dear students. வர்றப்ப பின்னாடி பேக் ஓடிடும். அது வந்து வெறும் மைனஸாக வருதா பை மைனஸாக வருதா அதை மட்டும் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு my dear students. ஸோ இதுக்கு ஏதான் கரெக்டான ஆன்சர் சால்வ் பண்ணுவோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 10, இதுக்கு தான் my dear students உங்களுக்கு வந்து இந்த குவாட்ரண்ட், இந்த ட்ரிக்னாமெட்ரிக் லாஜிக்லாம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக் லேர்ன் பண்ணுறது இங்கே வந்து அதிகமாக அப்ளை ஆகும் my dear students. குறிப்பாக இந்த குவாட்ரண்ட்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி யாராச்சும் நீங்கள் 11th சிலபஸ் ஒரு லான்ஸ் ரீகால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை my dear students. நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண டெவலப் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு 11th சாப்டர்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க எவாலுவேட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 10. சார் என்ன சார் இது 10லாம் இருக்கு, 10, 15, 20லாம் எப்படி சார் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்துட்டு இந்த டொமைன்குள்ளாரையே வராதே சார். ஸோ இப்போ my dear students, இப்போ காஸ் 10ங்கிறப்ப காஸ் இன்வர்ஸ் குள்ளார வருது. அப்போ அதனுடைய டொமைன் நமக்கு வந்து தெரியும் 0 to π தான் my dear students, இதனுடைய பிரின்சிபல் டொமைன். அப்போ 0 to πனா 10 வந்து அதுக்குள்ளாரையே வராது. அது எப்படி சார் 0 to π 10க்குள்ளே வராதிங்கன்னா, அதாச்சும் my dear students நீங்கள் ரொம்ப கிராஃபிக்கலாக இந்த விஷயத்துக்கு யோசிக்க வேண்டாம். பையனா 3.14 my dear students. அப்போ 10ங்கிறது எங்கேயோ தூரமாக இருக்கு. ஸோ அப்போ நான் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்போ இந்த 10ஐ இந்த டொமைன்குள்ளே வர வைக்கிறதுக்காக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு my dear students. இந்த மாடலை எங்கே வந்தாலுமே அதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எழுதிட்டு 10, அதாச்சும் my dear students இந்த 10 வந்து பையோட எத்தனை டைம்ஸ், அதாவது க்ளோஸராக இருக்கிறத கால்குலேட் பண்ணுங்க. 3π my dear students, 3.14 வரும். ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 point something, அதாவது 10க்கு க்ளோஸராக இருக்கு my dear students. அப்போ -3π + 3π. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து கிளப் பண்ணிக்கிறேன் my dear students. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? டவுட்ஸ் எதுவும் இல்லை my dear students. இப்போ நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும், cos 10 - 3π + 3π, அதாச்சும் cos x + nπ அந்த லாஜிக்ல இருக்கு my dear students. நமக்கு தெரியும் காஸோட பீரியாடிசிட்டி வேல்யூ என்ன my dear students? 2π.
அதாச்சும் 2π முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த பைங்கிறப்ப தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் குவாட்ரண்ட் வந்துருச்சுன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் cos 10 minus 3π. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ், அதாச்சும் இது ஃபுல்லா ஒரு எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 10 minus 3π. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? இப்போ காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல்ட் அவுட் ஆயிடும். ஸோ மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை மைனஸ் 10 plus 3π ஈக்குவல்ஸ் டு 4π minus 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுல வந்து உங்களுக்கு லாஜிக்கலா சூப்பரா தெரியற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாட்ரண்ட் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இதனுடைய வேல்யூஸ், அதாச்சும் ட்ரிக்னாமெட்ரிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தா இந்த ப்ராப்ளம் ஈஸியா பண்ணிடலாம். நீங்க மைனஸ் பதிலாக வெறும் பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரே மாறிடும். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. காஸ் இன்வெர்ஸ் காஸ் 10 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றப்ப ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்னால் சால்வ் பண்ண முடியுதோ நான் சால்வ் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க சைன் கோசைன் டான்ஜென்ட் கோடான்ஜென்ட் சீகண்ட் கோசிகண்ட் எல்லாத்துக்கான பீரியட் வேல்யூஸ் இங்கே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே 2π, டானுக்கும் காட்டுக்கு மட்டும்தான் பை. இதை மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan மைனஸ் 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி மைனஸ் டேனுக்குள்ளார வந்தாலுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லிருக்கேன், tan இன்வர்ஸ்குள்ளார மைனஸ் அவன் எடுக்கவே மாட்டான். அப்போ என்ன பண்றோம், மைனஸை அடிச்சு வெளியே தூக்குறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் tan 6. இப்போ இதுல இருந்து நான் மைனஸ் வெளியே எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 6. ஓகே, ஸோ இது வந்துட்டு மைனஸுங்கிறப்ப எனக்கு வந்து பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக அதாச்சும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், சைன் tan கொசிகண்ட் இது மூணுத்துக்குமே மைனஸ் உள்ள இருந்தால் டேரெக்டாக மைனஸ் தான் வரும். அதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் அப்சர்வ் பண்ணுறேன் 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 எத்தனை டைம்ஸ் பையோட வரும்? 2 டைம்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் tan 6 minus 2π plus 2π. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ tan plus 2π இருக்கு, அதாச்சு tan x plus nπ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லாஜிக் வர்றதுனாலே இது வந்துட்டு டைரக்டாக நான் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெகட்டிவ் சைடு போகாது. ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2π minus 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே 2 இருக்கு, எக்ஸ் பிளஸ் என்பைன்னு வரும். ஸோ இந்த பீரியாடிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. குவாட்ரன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். வந்துட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் 4. ஸோ காட்டோட பிரின்சிபல் டொமைன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 0 to π தான். அப்போ 0 to πனா 4 வந்து 0 to πக்குள்ளார வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் நம்ம லாஜிக்கில் வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே காட் இன்வர்ஸ் காட் உள்ளார மைனஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 minus π பிளஸ் பைன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு பை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸராக இருக்குது. 2π எடுத்துக்கிட்டோன்னா 6க்கு போயிடும். ஸோ அப்போ அது வந்துட்டு ரொம்ப பின்னாடி இருக்கனால அது வேண்டாம். நமக்கு வந்து -π + π போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காட் ஆஃப் 4 - π + π நம்ம இப்போ தான் பார்த்தோம். பீரியாடிசிட்டி காட் டேனுக்கும் காட்டுக்கும் பை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சேம் இதே வேல்யூ தான் வரும். ஸோ காட் இன்வர்ஸ் காட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 - π தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பீரியாடிசிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ 4 - π கரெக்டான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கே சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Mains 1 September 2021 கேட்ட ஒரு கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் -5 எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் அப்சர்வ் பண்ணுறேன், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் -5 அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா -5 வந்துட்டு
சுத்தமா வராது நம்மளோட பிரின்சிபல் டொமைன்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பிரின்சிபல் டொமைன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து பை தான். அப்ப 0ல இருந்து 3.14 தான். மைனஸ் வேல்யூ எடுக்கவே எடுக்காது, வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இவனை மைனஸை பிளஸ்ஸா மாத்துறேன். எப்படி சார் மைனஸை பிளஸ்ஸா மாத்தலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொன்னேன் லேர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ போட்டிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். cos ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ cos ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா அது cos எக்ஸுக்கு ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5 எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எடுத்துக்கலாம்ல. இப்போ நினைச்சு பாருங்க. ஸோ cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு cos எக்ஸ். அப்படி வந்தா தானே அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். cos ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு தெரியலனா என்னோட அந்த வீடியோ கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ போய் பாருங்க. எப்படி ஈவன் ஆர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம் முதல்ல நான் சொல்லிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிராஃபை யூஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போய் சர்ச் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்சா நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5 நம்ம மாற்றியாச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் 5 ப்ளஸ் 5 மாற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஓரளவு சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வழக்கம் போல cos இன்வர்ஸ் ஆஃப் இனிமே இப்பயும் பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு நமக்கு பை 0 to பைல இல்லை. அதனால என்ன பண்றேன், பிரின்சிபல் டொமைனுக்கு கொண்டு வர்றதுக்காக 5 மைனஸ் 2 பை எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தால் 3.14ஓட கம்பேர் பண்ணுறப்ப 3.14னா ஒரு 2 டிஜிட்ஸ் கிட்ட வருது. அதுவே 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6. அப்போ ஒரு 1 பாயிண்ட் சம்திங்லேயே வந்துருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னோட பார்வைக்கு பார்க்குறப்ப 6.14 அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் 5 மைனஸ் 2 பை பிளஸ் 2 பை. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க இங்க பிளஸ் 2 பைன்னு இருக்கு. இப்போ பிளஸ் 2 பைனா திரும்ப இதே வேல்யூ தான் வரும். இதே வேல்யூ வந்துச்சுன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் cos 5 மைனஸ் 2 பை. அப்போ cos இன்வர்ஸும் காசும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மைனஸ் 2 பை வந்துருச்சு. ஓகே, ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். cos இன்வர்ஸ் ஆஃப் cos, அதாவது 5 மைனஸ் 2 பைனா cos இன்வர்ஸ் கிராஃப் பார்த்துருக்கோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருமா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்துட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் வரும். ஏன்னா 2 பைங்கிறப்ப ஒரு சர்க்கிள் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் இது வரும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருது அப்படின்னா மைனஸ் ஆட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா பிரச்சனை கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ். அதனால நம்ம மைனஸ் ஆட் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 2 பை மைனஸ் 5. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். இதுக்கு தான் சொன்னேன் இதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஜேஇ மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் 2021ல ஜேஇ மெயின்ஸ்ல வந்து அப்படி ஈஸியாலாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க பாட்டு 5 மைனஸ் 2 பைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகே, நம்ம 5 மைனஸ் 2 பைன்னு எடுத்து ஏதாவது ஆப்ஷன் வருதா செக் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்ல. ஏன்னா இவங்க ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காகவே இப்படி வச்சு ஒரு ஆன்சர் வர மாதிரி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து டைரக்டா ஆன்சர் பார்த்தா சூப்பர் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. கட்சியில் அது வந்து நமக்கு ஆப்பா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையுமே ஒரு பயங்கரமான லாஜிக் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் லாஜிக் லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் சைன் 6 இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸா ஃபுல்லார வந்துட்டு நெகட்டிவ் இல்லை, அதனால நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளார நெகட்டிவ் வந்தா மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, நமக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து காஸ்க்குள்ளார வர ஒரு -5. நம்ம டேனுங்கிறப்ப பிரச்சனை இல்லை, நம்ம டைரக்டா வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து காசுக்குள்ளார இருக்கு -5. அது இல்லாமல் அந்த -5க்கு ஒரு டெஃபினிஷன் அந்த இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளால மாற்ற முடியுதுன்னா அதுலயே மாத்திடுறது பெஸ்ட் எப்பொழுதுமே. ஓகே, நீங்க பை மைனஸ் எடுக்கிறத விட இதுலயே வந்து மாத்துறீங்கிறப்போ உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியா வரும், சிம்பிளா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் டைம் வந்து ஆன்சர் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால தான் இது வந்து மைனஸ் சைட் எடுக்கவே எடுக்காது, வேல்யூஸ் வந்து கொடுக்காது, அதுக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான் கொடுக்கும். அது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 6 தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் காஸ் -5 புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் சைன் 6ங்கிறப்ப பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்து நெகட்டிவ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்றோம், 6
minus 2 pi. 2 pi வந்து செட் ஆகும் my dear students, plus 2 pi. ஸோ இப்போ 2 pi நமக்கான பீரியாடிசிட்டி வேல்யூ. ஸோ நோ இஷ்யூ, சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் அவுட் ஆகிடும். 6 minus 2 pi my dear students. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதுக்கான ஆன்சர் இதான் my dear students. இப்போ tan inverse tan 12 எடுத்துப்போம். ஸோ tan inverse tan 12 minus 4 pi my dear students. ஏன்னா 3.14 வரும். ஸோ 4 times, அப்போ வந்து minus 4 pi plus 4 pi. ஓகே my dear students, இப்போ 12 minus 4 pi plus 4 pi, இது வந்து நான் சொல்லிருக்கேன் x plus n pi my dear students. ஸோ இதுவுமே பீரியாடிசிட்டியில் வரும். tan inverse tan cancel out ஆகிடும். ஸோ 12 minus 4 pi. இப்போ நமக்கு 6 minus 2 pi, 12 minus 4 pi, இது எல்லாத்தையுமே இவங்க கொடுத்துருக்க ஆப்ரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் my dear students. ஓகே, இப்போ வாங்க cos inverse cos minus 5க்கு நம்ம 2 pi minus 5 கண்டுபிடிச்சோம் my dear students. So 2 pi minus 5 2 pi minus 5. அதுக்கப்புறம் sin inverse sin 6க்கு வந்து 6 minus 2 pi பிளஸ்ல தான் my dear students இருக்கு. ஸோ பிளஸ் 6 minus 2 pi. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப், ஸோ minus 12 plus 4 pi. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் 2 pi minus 2 pi கேன்சல்ட் அவுட் ஆகிடும் my dear students. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 4 pi தான் வரும். அதுக்கப்புறம் -5 plus 6 1 my dear students. இங்கே வந்து -11. ஸோ 4 pi minus 11 தான் my dear students கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா my dear students? ரொம்ப ஒரு சூப்பரான கொஷன், ஜாலியான கொஷன். ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு லாஜிக்கில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் my dear students. கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஆன்சர் வந்து ரொம்ப தலைகீழ மாறிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஸ்டெப் நடுவில் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறதும் முடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற my dear students. மேபி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் my dear students. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் 4 pi minus 11 my dear students. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் லாஜிக். y is equals to sin inverse of sin x அப்படின்னா எப்படி சார் அந்த கிராஃப் வரும்? ஸோ இது வந்து நான் போன லெக்சர்லேயே சொல்லிட்டேன் my dear students. இதெல்லாம் காம்போசிஷன் கிராஃபில் வரும். ஸோ சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னா அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம பார்ப்போம்ட்டு. ஸோ இப்போ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரியும் sin xோட பிரின்சிபல் டொமைன் என்னன்னு my dear students, -π/2லேருந்து +π/2. ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக y = x வந்துடும் my dear students. இதுக்குள்ள நீங்கள் sin 0ன்னு எடுத்தீங்கன்னா டேரெக்டாக 0, x-க்கு 0ன்னு எடுத்தால் டேரெக்டாக 0ன்னு வந்துடும். எது எடுத்தாலுமே டேரெக்டாக வந்துடும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது my dear students. அதுவே இங்கே +π/2லேருந்து 3π/2 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வேல்யூ π - xன்னு வரும். ஏன் சார் π - x அப்பனா தான் எனக்கு வந்து இந்த டொமைனுக்குள்ளார வரும் my dear students. ஓகே, இந்த பையிலிருந்து எனக்கு இதுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் π - xன்னு எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே பை இருக்கு. ஸோ π - πன்னு எடுக்கிறப்ப இங்கே எனக்கு 0 வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே எது இருந்தாலுமே டேரெக்டாக இங்கே தாவறதுக்கு எனக்கு π - தேவைப்படுது my dear students. ஓகே, அதுவே இங்கே 3π/2லேருந்து இங்கே போகிறப்ப 2π வந்துடுது. அப்போ 2π தாண்டி இங்கே வரணும். ஸோ இங்கே 2πன்னு எடுத்தேன்னா அப்போ வந்து இங்கே 0ன்னு வரணும். அதனால தான் x - 2πன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதை வந்து மாறி போகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெகட்டிவ் சைட் பிரச்சனையே இல்லை my dear students. இது கூட அப்படியே நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ π - xங்கிறது -π + x மாறிடும். ஸோ அது வந்து நமக்கு இஷ்யூ கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க my dear students. பிரின்சிபல் டொமைனில் மட்டும்தான் y = x. மற்ற டொமைன் வந்து நீங்கள் இந்த கிராஃப் ஞாபகத்தில் வச்சிருந்தா அப்படியே மேனிப்புலேட் பண்ணணும். ஓகே, sin inverse of sin x, which of the following cannot be the slope of line formed by a graph? Slope of line my dear students, அதாவது இப்போதான் நம்ம பார்த்தோம் இந்த கிராஃப் வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி 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 போகுது.
இதில் இங்கே கீழே -1 மேலே +1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதனோட வேல்யூ 1 -1 1 -1 ஸ்லோப்புங்கிறப்ப அதனுடைய வேல்யூ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும். இன்பிட்வீனில் இருக்க வேல்யூஸ்லாம் எடுக்காது. ஓகே, அப்படி பார்க்குறப்ப எனக்கு 1 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 1ங்கிறது ஒரு ஸ்லோப் வேல்யூ தான். அடுத்து -1 அதுவுமே வந்து ஒரு ஸ்லோப் வேல்யூ. டவுனாக இருந்தாலும் அப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1 -1 இது ரெண்டுமே எனக்கு வந்து ஸ்லோப். அதாவது ஸ்லோப் வேல்யூங்கிறப்ப அதனுடைய அந்த மெஷர்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸ்லோப்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 3D ஜியாமெட்ரி வர்றப்ப உங்களுக்கு ஸ்லோப் இன்னும் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியிலே ஸ்லோப்பை பற்றி நம்ம படிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வர்றப்ப இன்னும் டெப்த்தாக சூப்பராக படிப்போம். ஓகே, 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இன்பிட்வீன் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த இன்பிட்வீனில் வர்றதை நம்ம வந்து ஸ்லோப்பாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, அது வந்து என்டையராக என்ன ஒரு வேல்யூ கொடுக்குது அப்படின்னு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். இன்பிட்வீனில் என்ன வேல்யூஸ் கொடுக்குதுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் 1/2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது ஸ்லோப் கிடையாது, அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 1/2. இப்போ ஒரு முக்கியமான லாஜிக் பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பார்த்தோம். மேபி சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் என்ன சார் சைன் இன்வர்ஸ் சைனே வந்துட்டு நமக்கு டைரெக்டாக எக்ஸ் தான், அப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ் தான் சார். அப்போ இதனுடைய கிராஃப் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? இப்போ வந்துட்டு +1 -1 அப்படி இப்படி வந்துருமா சார்? அப்படியே வந்துருமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டேரெக்டாக இப்போ வந்து எந்த வேல்யூ, அதாச்சும் இப்போ எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன் y = ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை தான் டினோட் பண்ணுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸ் கொடுக்குதுன்னா இப்போ y = x அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக வந்துருமா சார் அப்படின்னா வராது. ஏன் சார் வராது அப்படின்னா ஏன்னா சைன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -1 to +1. ஸோ இது என்ன ஆகும்னா இங்கே -1லேருந்து +1 வரைக்குமே ஸ்டாப் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தாண்டி போகாது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் தான், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான நேரத்தில் சொதப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் இந்த பிரின்சிபல் டொமைன் எங்கே எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தான் இதில் வந்து கன்ஃபியூசிங்க. மற்றபடி இதில் வந்து ரொம்ப ஒரு ஃபார்முலாவோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது. இன்னும் லாஸ்ட்லலாம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை ப்ராக்டிஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் லாஜிக் தான். 0லேருந்து π இது வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து y = x கொடுத்துரும். ஓகே, 0லேருந்து நமக்கு π வர வரைக்கும் டேரெக்டாக y = xன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதான் பிரின்சிபல் டொமைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே yலேருந்து 2π - xனா நான் சைனுக்கு சொன்ன அதே கதை தான். ஸோ 2πனா எனக்கு வந்து 0 வரணும். அப்போ வந்து நான் 2π - x அப்படின்னு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, இந்த சைடு வரப்போ அப்படியே வந்துட்டு நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த கிராஃப்லாம் எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x. இதுவும் சேம் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரின்சிபல் டொமைனுக்கு மட்டும் y = x. பிரின்சிபல் டொமைன் எதுலேருந்து -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இங்கே ஏன் இங்கே ஓ போட்டிருக்காங்கன்னா அது ரெண்டுத்துலையுமே இது வந்து அன்டிஃபைண்டாக மாறிடும். அதனால தான் அதுக்கு இன்பிட்வீனில் y = x இது வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது x எந்த வேல்யூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரின்சிபல் டொமைனில். அதே சேம் லாஜிக் இங்கே π வர்றப்ப π - தான் மை டியர் ஸ்டூடெண்ட் 0 வரும். அதுவே இங்கே வர்றப்ப -2π இந்த மாதிரி இது மாறி 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 வரும். இது கூட அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லேர்ன் பண்ணிக்கோங்க. சைன் காஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஈவன் நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஈவன் நமக்கு வந்து கால்குலஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கி. கிராஃபை வச்சு நம்ம அசால்ட்டாக தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2πலேருந்து +2π வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் காஸ் இன்வர்ஸ் காஸோட பிரின்சிபல் டொமைன் 0 to π மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே -2πலேருந்து +2π. ஓகே, அப்போ வந்து அதாச்சும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கிராஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம -2πலேருந்து +2π தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான்
இந்த கிராஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கிராஃப் இதுதான் வந்துட்டு -2πலேருந்து +2π வரைக்கும் காஸ் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் கிராஃப். இப்போ 2 - x², இந்த கிராஃபை நான் வரைஞ்சிட்டேன்னா எனக்கு வந்து ஆன்சர் சூப்பராக வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு x² கிராஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து பிரச்சனையே கிடையாது. -x², அதுவுமே உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ -x²னா இப்படி வரும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, 2 - x² இருக்கு. இப்போ 2 - இங்க 2ன்னு எடுத்துக்கிறேன்னா இங்க வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 - x² கிராஃப். ஆனா இங்க வெளியே என்ன இருக்கு, மாடுலஸ் இருக்கு. ஸோ மாடுலஸ் வந்தா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம தனுஷ் சார் சொன்ன மாதிரி அன்பை கொடுக்குறாங்களா அன்பை கொடுப்போம், நமக்கு வெறுப்பை தராங்களா நம்ம திரும்ப அன்பவே கொடுப்போம். அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அன்பை கொடுக்குற ஒரே ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன். அப்ப மாடுலஸ் என்ன பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீழே நெகட்டிவ் வேல்யூஸே கொடுக்காது. அப்ப எப்படி மாறும் இந்த கிராஃப், அப்படி இப்படி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடம் எந்த இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு √2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா √2க்கு தான் 0 ஆகும். ஸோ +√2 இருந்தாலும் சரி -√2 இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே 0 ஆயிடும். அதுதான் இங்க வந்துட்டு -√2, இது வந்து +√2. இங்க இருந்து ஃபங்க்ஷன் இப்படி போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஷார்ப் கட் எடுக்கும் மாடுலஸ்னாலே. ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் 2 - x² கிராஃப். இப்போ இதை தான் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ π/2னா இதுக்கு கொஞ்சம் மேலே வரும். இப்போ π/2னா 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த பைக்கு கீழே நம்ம வந்து இதை 2ன்னு எடுத்துக்கலாமே. ஸோ இப்படி வரும். இன்னும் √2னா 1.141. ஸோ இந்த +π/2 -π/2 திட்டத்தட்ட வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நமக்கு அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்க இருந்து இப்படி போகுது, இங்க இருந்து இப்படி போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் எப்படி வந்து நமக்கு வந்து ஈக்குவல்னா எத்தனை டைம் இது வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ எத்தனை பாயிண்ட்ஸ்ல அத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்படி பார்க்குறப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இங்க ஒரு இடம் 2, அடுத்து இங்க ஒரு இடம் 3, அடுத்து இங்க ஒரு இடம் 4. ஸோ இதுக்கான ஆன்சர் 4. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல, ஃபன்னா சூப்பராக இருந்துச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கிராஃப் மட்டும்தான். ஸோ நீங்கள் கிராஃபை கரெக்டாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலே சூப்பராக அடித்து தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நான் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 12th எவ்வளோக்கு எவ்வளோ நடத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டீச் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுவும் வந்துட்டு ஜெய் அட்வான்ஸ்ல கேட்ட ஒரு சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2023 பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. லெட் tan inverse x belongs to, tan inverse x வந்து இந்த டொமைனில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் √1 + cos 2x √tan inverse of tan x. இதனுடைய வேல்யூ, இந்த செட், இந்த மூணுத்தையும் யூனியன் பண்ணி இருக்கிற செட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிராஃப் எப்படி பிளாட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் பை வந்துடும், அதுக்கப்புறம் 3π/2 வந்துடும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே லாஜிக் தான் இங்கே -π, அடுத்து 3π/2. ஓகே, ஸோ இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யூனியனாக ஒரு செட்டை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். வாங்கலேன், 1 + cos 2x எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், 2 cos² x அப்படி எழுதலாம். ஓகே, ஸோ 2 cos² x ஈக்குவல்ஸ் டு √, tan inverse of tan x. ஸோ இது ரெண்டுத்துக்கான சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே cos² x இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ரூட்டை ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ √2 cos² x அப்படின்னா எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், மாடுலஸ் ஆஃப் cos xன்னு வரும். இதுக்கு வந்து டைரக்டா அடிச்சுட்டு cos xன்னு சொல்லிடாதீங்க, ரொம்ப 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 பெரிய தப்பு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒரு கிராஃப் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ √, cos² x அப்படின்னா
மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னாலுமே அது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து வெறும் எக்ஸ் கிடையாது. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். அதுவே இங்கே நம்ம எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ். அட்லாஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டை கூட நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே எழுதுறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சேமா அப்படியே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan எக்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து tan இன்வர்ஸ் tan எக்ஸ் கிராஃப்னு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் கிராஃப்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணோம்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ வாங்க இதே கிராஃபில் இப்போ காஸ் எக்ஸ் இது இங்கே வந்து 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுக்கான கிராஃப் காஸ் எக்ஸ்க்கான கிராஃப் எப்படி வரும்னா -π/2லேருந்து +π/2, அடுத்து π/2லேருந்து 3π/2, அதேமாரி இங்கேருந்து 3π/2. ஓகே, நம்ம கொடுத்துருக்க யூனியன் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -3π/2லேருந்து -π/2, அதுக்கப்புறம் -π/2லேருந்து +π/2, அப்புறம் π/2லேருந்து 3π/2. ஓகே, சூப்பர்ல. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் tan இன்வர்ஸ் tan எக்ஸ் கிராஃப். ஸோ tan இன்வர்ஸ் tan எக்ஸ் கிராஃப்னா -π/2 இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகும். ஓகே, அடுத்து இதே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேருந்து இப்படி போகும். அடுத்து இதே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேருந்து இப்படி போகும். எத்தனை இடத்துல இது கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் 3. ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது tan இன்வர்ஸ் எக்ஸ் கிராஃப், tan இன்வர்ஸ் எக்ஸ் கிராஃபும், அதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் tan எக்ஸ் கிராஃபும், மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் கிராஃப். இந்த 2 கிராஃப்மே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாலியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து அட்வான்ஸில் கேட்ட ப்ராப்ளம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம கரெக்டாக இந்த மேனிப்புலேட் பண்ணணும். அட்லாஸ்ட் கிராஃபிக்கல் நாலேஜ் ரொம்ப வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லேர்ன் பண்ணுங்கள். கிராஃபிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அடிக்கடி என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லிருப்பேன், பழைய வீடியோஸுமே ப்ளே வித் கிராஃப் புக் ரொம்ப ரொம்ப நல்ல புக். அதுவும் குறிப்பாக 11th ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சுட்டு இப்போ நிறைய பேர் ஜேஇக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான சூப்பரான புக் ப்ளே வித் கிராஃப். இல்லை அப்படியே சும்மா அப்படியே வேகமாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட் 2. ஸோ ரிசல்ட் 1க்கே எவ்வளோ நேரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வாங்க ரிசல்ட் 2 பார்ப்போம். நான் இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கல. சரி பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ், ஸோ கொஞ்சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ரிசல்ட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இவ்வளோ டைமிங் எடுத்திருக்கு. பரவாயில்ல. இப்போ வாங்க ரிசல்ட் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஎஃப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அது என்ன சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சைன் ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு என்ன எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைன் வேண்டாம், காஸ். ஸோ காஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் டு நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் மாற்றி எழுதலாம். ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், பீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், இப்படி நான் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், பீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் இன்வர்ஸ் ஒய். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணுங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன சார் வரும்? ஒன்றும் வராதுங்கிறீங்களா? ஆக்சுவலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக ட்ரிக்னாமெட்ரிக்கில் வர அதே ரூல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு 30 டிகிரியில் வர ஆன்சர் இங்கே 60 டிகிரியில் வரும். 45 டிகிரிக்கு ரெண்டும் சேமாக இருப்பானுங்க. இங்கே 0 டிகிரியில் வர ஆன்சர் இங்கே 90 டிகிரியில் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π/2 சார். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 90 டிகிரி π/2 வரும் சார். ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான லாஜிக் என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டுமே இதனுடைய டொமைனில் இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இது ரெண்டுத்தோட டொமைன் சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். -1 to +1, -1 to +1 இருந்தால் மட்டும்தான் π/2. அதை தாண்டி போயிடுச்சுன்னா π/2 கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த லாஜிக்குள்ளார வராது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், sin inverse x plus cos inverse x is equals to π/2 for all x belongs to -1, 1. அடுத்து tan inverse x plus cot inverse x நாலுமே π/2 தான்.
இங்கே வந்துட்டு நமக்கு தெரியும் ரெண்டுத்துக்குமான டொமைன் வந்துட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சீக்கண்ட் இன்வர்ஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 யூனியன் 1, இன்ஃபைனைட் அப்படி இப்படி போகும் ரெண்டுத்தோட கிராஃப்மே. நீங்கள் வந்து பாருங்க பழைய வீடியோஸில் உங்களுக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடவே கூடாது. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் sin inverse 2 plus cos inverse 2 equals to π/2. கரெக்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இங்கே sin inverse 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே cos inverse 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட டொமைன் என்ன இருக்கும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இது ட்ரூவா ஃபால்ஸா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபால்ஸ். சாரி, இது வந்து ஃபால்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா 2 வந்து டொமைன்ல வராதே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -1 to 1 தானே வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எவாலுவேட் sin inverse ஆஃப் cos π/8. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட காஸ் கிராஃப். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்போ படித்த ரிசல்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசல்ட்டோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது, ஆனால் ஜாலியாக இருக்கும். ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். sin inverse ஆஃப் cos π/8. இப்போ நான் இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். ஜென்ரலாக நான் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு sin inverse ஆஃப் சைன்னா கூட நம்ம ஏதாவது யோசிக்கலாம். இங்கே வந்துட்டு காசுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த sin inverse காஸ் இன்வர்ஸாக மாற்றணும். மாற்றுறதுக்கு எனக்கு இந்த பிரின்சிபல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ π/8ங்கிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், -1 to 1 தான் வருவான். அதனால இந்த டொமைன்லேயும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட sin inverse x plus cos inverse x equals to π/2. இப்போ நான் என்ன பண்றேன், sin inverse cos inverse மாத்திரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னவா வந்துடும், இந்த இடத்துல π/2 minus cos inverse of cos π/8. ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ காஸ் இன்வெர்ஸ் காஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ π/2 minus π/8 அதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து இதுக்கு 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3π/8. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3π/8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு மேபி புரியலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் இப்போ இந்த ரிசல்ட் காமிச்சிட்டு அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸாக காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்ஸ் இந்த டாபிக் ஃபுல்லாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்விங் செஷன் அதுவுமே நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைமிங் தான் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் கூடிய சீக்கிரம் பட் அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படினாலும் வியூஸ் போனாலும் போகலனாலும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan inverse cot 5π/8 இந்த கொஷன் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் லாஜிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ tan inverse இங்கே வந்து காட்டுன்ட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணு, இந்த tan inverse நம்ம cot inverse மாற்றிடுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட டொமைன்லேயும் இவன் வந்து வரான். ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ π/2 minus cot inverse of cot 5π/8 my dear students. Okay, புரிஞ்சுதா my dear students? So இப்போ π/2ங்கிறப்ப tan cot inverse cot வந்து cancelled out ஆயிடும். அப்போ வந்து π/2 minus 5π/8 my dear students. So 4 times நான் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு minus π/8. ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ இந்த கொஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுவோம். cot of tan inverse A plus cot inverse A. இந்த கொஷின் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுறது? புரியவே இல்லையே. என்ன பண்ணலாம்? ஸோ காட்டு உள்ளார 2 தடவை கொடுத்துருக்காங்களே. அப்போ என்ன பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? காட்டை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து டக்குன்னு கிடச்சிரும். அப்படி யாராச்சும் யோசிச்சிங்க? அப்படிலாம் யோசிக்க கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து எக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஒய் கொடுத்தாலும் சரி, ஏ கொடுத்தாலும் பி கொடுத்தாலும், ஏன் நம்ம தமிழ் ஆல்பபெட் ஆ இ ஈ ஊன்ட்டு எது கொடுத்தாலுமே இங்கே என்ன வரும்? cot of tan inverse A plus cot inverse A னா π/2. ஓகே, சரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது ரெண்டுமே tan inverse x plus cot inverse x அதே லாஜிக்கில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணல, பட் ஏ ஜென்ரலாக பார்க்குறப்ப அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து cot of π/2. ஸோ cot π/2 வேல்யூ
நம்ம எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம எடுத்து போட்டோம்னா ஜாலியாக ஆன்சர் வந்துடும். ஸோ காட் பை பை 2ஓட வேல்யூ 0. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் sin of 2 cos inverse x plus sin inverse x at x is equals to 1/5 my dear students. இதுவும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கராக கேட்டிருக்காங்க, பட் சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். x is equals to 1/5ல இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து சைன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம், சைன் இன்வெர்ஸ்க்கு எல்லாத்தையும் மாத்துறேன். சைன் இன்வெர்ஸ்னு கொண்டு வந்தேன்னா சைன் இன்வெர்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஃபைனலாக இருக்கிற ஆன்சரை மட்டும் நான் எடுத்து போட்டுடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸாக மாற்றுறேன். சைன் 2. ஸோ காஸ் இன்வெர்ஸ் எக்ஸை சைனாக மாற்றுறதுக்கு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், π/2 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். ஸோ சைன் 2. இப்போ இந்த 2 நான் உள்ளார மல்டிப்ளை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளார மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து ஆன்சர் π மைனஸ் 2 சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 2 சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ எனக்கு வந்து மைனஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்னு வந்துடும். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சைன் ஆஃப் π மைனஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இடம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக சைனை உள்ளார மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டி சைன் ஆஃப் π மைனஸ் தீட்டானா சைன் தீட்டான்னு வந்துடும். இந்த இடத்துல தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்கு, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ சைன் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், ஜாலி. ஸோ எக்ஸ்னா இதனுடைய ஆன்சர் 1/5. இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதே தான் இவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தட். இப்போ JEE Mains 2013ல கேட்ட கொஷன், ரொம்ப ஒரு பழைய கொஷன், சூப்பரான கொஷன். வாங்க சால்வ் பண்ணுவோம். சால்வ் ஃபார் எக்ஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். 0 to 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்சர்வ் பண்ணுறப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. இந்த காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸாக மாற்றிடலாம். நீங்கள் சைன் இன்வெர்ஸை வேணாலும் காஸ் இன்வெர்ஸாக மாற்றலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருந்தாலுமே ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் π/2 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். இப்போ இந்த சைடு வந்துருச்சுன்னா 2 sin inverse x greater than π/2. அடுத்து இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா sin inverse x equals to வராது my dear students, greater than π/4. இப்போ sin inverse x π/4ஓட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ sin inverse x ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 my dear students. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1. இப்போ இந்த எக்ஸை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சைன் இன்வெர்ஸை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் சைன் π/4. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 1/√2. அப்போ 1/√2 மேலே எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்துட்டு 1. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு இங்கே 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2013ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் சால்வ் பண்ணிருக்காங்க. ஓகே, எக்ஸ் வந்து 0 to 1 தான் எடுக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். அதனால நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டுடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கொஷன். ஸோ இந்த கொஷனோட முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த ரிசல்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 1 hour ஆயிடுச்சு. ஓகே மை டியர்ஸ், பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ காஸ் இன்வெர்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் வரணும். மைனஸ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ என்ன பண்ணலாம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இவங்க லிட்ரலாக சொல்கிறது காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் equals to sin inverse x. ஸோ அப்படி பார்க்குறப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம சைன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸாக மாற்றலாம், நான் காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸாக மாற்றுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணுறப்ப காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்
ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணிருக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் காமிச்சேன். ஸோ மைனஸ் ஆஃப் 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம இப்படி எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ உள்ளார நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்னும் உள்ளார மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5/2 equals to 0. இப்போ cos π/2 அந்த சைடு போயிடுச்சுன்னா 2 cos inverse of x equals to π/2. ஸோ இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் cos inverse of x is equals to π/4. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா cos of π/4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ cos π/4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் x is equals to 1/√2. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸுக்கு வந்து 1/√2ன்னு எடுத்தேன்னா எனக்கு வந்து π/4 ஆன்சராக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√2. 1/√2க்கு இது சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாலே சொல்லிடலாம், இது வந்து ஈஸி தான். ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் எக்ஸும் எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 45 டிகிரிக்கு மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/√2. ஸோ 1/√2 தான் இதுக்கான ஆன்சர். பார்த்தாலே சொல்லிடலாம். சும்மா உங்களுக்கு வந்து ஒரு பில்டப் காமிக்கணும்னு காமிச்சேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு இந்த ரிசல்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட் 3ல ஆரம்பிச்சு இந்த சாப்டர் முடிச்சிடறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது மொத்தம் 4 லெக்சர் ஆகும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, 2 பிளான் பண்ணேன். சரி 3ல் முடிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் ஸ்டூடியோ 1 hour தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ 4 வீடியோவில் முடிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை பை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.